வணக்கம் டீச்சர்ஸ், இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. டிஎன்டிடி ட்ரை பண்ண டீச்சர்ஸ்க்கான டெய்லி லைவ் டெஸ்ட்டு இன்றைக்கி நான் வீடியோவை ரெக்கார்டாக பண்ணி போடுறேன். ஆக்சுவலி ஹெல்த் இஷ்யூவால் நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. வெளியில் மீன்ஸ் ஹாஸ்பிட்டல் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் கொஞ்சம் இது ரெக்கார்டாக இன்றைக்கி போடுறேன். நீங்கள் இதை இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ முதல்ல பாருங்கள், இயற்பியல் 6 to 10லேருந்து விசை டு மின்சாரத்துலேருந்து ஒரு 25 கேள்விகள். முதல் கேள்விங்க, சூரியன் வினாடிக்கு 3.8 × 10⁻26 ஜூல் வெப்ப ஆற்றலை வெளியிடுகின்றது. இந்த ஆற்றல் டேஸ் என்ற நிகழ்வினால் உருவாகின்றது. சூரியன் 3.8 ஏன் சார்? அணுக்கரு இணைவு. ரெண்டாவது, இக்ளூ எனப்படும் பனி வீடுகளின் உட்புற வெப்பநிலை வெளிப்புறத்தை விட அதிகமாக இருக்க காரணம் என்ன? இக்ளூ என்ன சொல்கிறீங்க? பி ஆன்சர், பனி ஒரு வெப்ப எரிதிர் கடத்தி. மூணாவது, வெப்ப கடத்துத்திறன் எஸ்ஐ அலகு என்ன? வெப்ப கடத்துத்திறன் எஸ்ஐ அலகு B ஆன்சர், J⁻⁻⁻1 M⁻⁻⁻1 K⁻⁻⁻1. நாலாவது கேள்வி, அலுமினியத்தின் வெப்ப கடத்துத்திறன் மதிப்பு என்ன? அலுமினியத்தின் வெப்ப கடத்துத்திறன் மதிப்பு D ஆன்சர், 200. அலுமினியத்தின் வெப்ப கடத்துத்திறன் மதிப்பு. அடுத்த கேள்வி, அஞ்சாவது, வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை டேஸ் என்று வரையறுக்கப்படுகிறது. வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு. பி ஆன்சர், வெப்ப கதிர்வீச்சு. ஆறாவது, வெப்ப கதிர்வீச்சினை அதிக அளவு உட்கவரும் பொருட்கள் எவை? சீன்ஸ், கருப்பு நிற பொருட்கள். ஏழாவது, விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது வெப்பம் பரவும் முறைகள் எத்தனை? சி ஆன்சர், 3. எட்டாவது, நியூட்டனின் குளிர்வு விதி எதற்கிடையேயான தொடர்பை கூறுகிறது? நியூட்டனின் குளிர்வு விதி ஏன் சார், வெப்ப இழப்பு வீதம் மற்றும் வெப்பநிலை வேறுபாடு. ஒன்பதாவது, ஒரு கலோரி = டேஸ் ஜே. ஒரு கலோரி. பி ஆன்சர், 4.189 ஜே. பத்தாவது, வெப்பநிலை மானிகளில் பாதரசம் மற்றும் ஆல்கஹால் பயன்படுத்த முக்கிய காரணம் என்ன? வெப்பநிலை மானிகளில் பாதரசம் மற்றும் ஆல்கஹால். பி ஆன்சர், அவை வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் திரவ நிலையிலேயே இருக்கும். 11வது, மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க எந்த வகை திரவம் பயன்படுத்தப்படும்? வெப்பநிலை மானி சிறந்தது. சி ஆன்சர், ஆல்கஹால். 12வது, செல்சியஸ் அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்திய ஆண்ட்ரஸ் செல்சியஸ் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஏன் சார், ஸ்வீடன். 13வது, ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் கொதிநிலை எவ்வளவு? ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் கொதிநிலை பி ஆன்சர், 212 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது ஃபாரன்ஹீட் அளவு நீரின் உறைநிலை பார்த்தீங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். 14வது, கெல்வின் அளவீட்டு முறையை டேஸ் என்று அழைக்கலாம்? கெல்வின் அளவீட்டு முறை. சி ஆன்சர், தனி அளவீட்டு முறை. 15வது, 35 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கு மாற்றுக.
ஏன் சார் 77 டிகிரி ஃபாரன்ஹீட். 16 ரான்கின் அளவீட்டு முறை டேஸ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ரான்கின் அளவீட்டு முறை டேஸ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. பிஎன் சார் 1859. 17 ஓரளவு வெப்பநிலை உயர்வால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரளவு நீளத்திற்கும் உள்ள தகவல் டேஸ் என அழைக்கப்படும். ஓரளவு வெப்பநிலை உயர்வால் சார் நீள் வெப்ப விரிவு குணகம். 18 எந்த ஒரு கொள்கலனும் இல்லாமல் நேரடியாக திரவத்தினை வெப்பப்படுத்தும் போது ஏற்படும் வெப்ப விரிவு டேஸ் எனப்படும். எந்த ஒரு கொள்கலனும் இல்லாமல் ஏன் சார் உண்மை வெப்ப விரிவு. 19 சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் டேஸால் உருவாக்கப்படுகின்றன. சார் போரோசிலிகேட் கண்ணாடி. 20 பித்தளையின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு என்ன? பித்தளையின் பரும வெப்ப விரிவு டிஎன் சார் 6×10⁻⁵. 21 ஒரு உலோகத்தின் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக உள்ளது. அதற்கு 3000 J அளவில் வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது அதன் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உயர்கிறது எனில் அதன் வெப்ப ஈர்ப்புத்திறனை கணக்கிடுக. பிஎன் சார் 300 J K⁻⁻⁴. 22 இரும்பின் தன்வெப்ப ஈர்ப்புத்திறன் என்ன? இரும்பின் தன்வெப்ப ஈர்ப்புத்திறன் டிஎன் சார் 483 JkJ⁻⁻⁴ K⁻⁻⁴. 23 தெர்மோஸ்டாட். இதில் ஸ்டாட் என்ற சொல்லின் பொருள் என்ன? தெர்மோஸ்டாட். ஏன் சார் அதே நிலையில் இருப்பது. 24 வெற்றிட குடுவை முதலில் டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. வெற்றிட குடுவை ஏன் சார் சர் ஜான்ஸ் லார். 25 ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை டேஸ் என வரையறுக்கப்படும். பிஎன் சார் அபகோட்ரோ எண். வேதியியல் 6 to 10 தாதுக்களை பிரித்தெடுத்தல் டு கார்பனும் அதன் சேர்மங்களும் இதிலிருந்து ஒரு 25 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். கரைதிறனை பாதிக்கும் முக்கிய காரணிகள் எத்தனை? பிஎன் சார் 3. 27 தாவரங்களிலிருந்தும் விலங்குகளிலிருந்தும் பெறப்படும் அமிலங்கள் டேஸ் எனப்படும். ஏன் சார் கரிம அமிலங்கள். 28 வினிகரிலிருந்து பெறப்படும் அமிலம் டேஸ் ஆகும். வினிகர். சிஎன் சார் அசிட்டிக் ஆசிட். 29 வேதிப்பொருள்களின் அரசன் என அழைக்கப்படுவது டேஷ். வேதிப்பொருள்களின் அரசன். பிஎன் சார் கந்தகம் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். 30 காஸ்டிக் பொட்டாஸ் என அழைக்கப்படுவது டேஸ் ஆகும். காஸ்டிக் பொட்டாஸ். டிஎன் சார் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. 31 அமில நீக்கியில் காணப்படும் காரம் எது? ஏன் சார் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. 32 காரங்களில் உள்ள தொகுதி எது?
சி ஆன்சர் ஹைட்ராக்சில் தொகுதி. 33 இயற்கை நிறங்காட்டிகள் இவை. சி ஆன்சர் மஞ்சள், சிவப்பு முட்டைக்கோசு, அது முட்டைக்கோசு சாறு மற்றும் பீட்ரூட் சாறு. 34 ஹைட்ரோ கார்பன்கள் பொதுவாக டேஸ் வகை. ஏ ஆன்சர் 4. 35 மணமற்ற மற்றும் மிக எளிதில் தீப்பற்றும் ஒரு வாயு டேஷ் ஆகும். டி ஆன்சர் புரோபேன். 36 கிராஃபின் டேஸ் மற்றும் டேஸ் என்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சி ஆன்சர் கொஸ்டியனோவோ மற்றும் அன்ட்ரோஜைன். 37 நவீன கரிம வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சி ஆன்சர் ஃப்ரெட்ரிக் ஹாலர். 38 ஒரு சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்கள் மட்டும் அமைந்திருந்தால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பி ஆன்சர் கார்போவளைய சேர்மங்கள். 39 எந்த ஆண்டில் கார்ல் வில்கம் ஷீலே என்பவரால் முதன்முதலில் காற்றிலிருந்து நைட்ரஜன் பிரித்தெடுக்கப்பட்டது? சி ஆன்சர் 1772. 40 மனித உடலில் 4வது அதிக அளவில் காணப்படும் தனிமம் எது? டி ஆன்சர் நைட்ரஜன். 41 நைட்ரஜன் வெளியேற்றத்தில் பங்கு பெறும் பாக்டீரியா எது? பி ஆன்சர் சூடோமோனாஸ். 40 பேண்டேஜ் துணிகளாக பயன்படுவது எது? பி ஆன்சர் ரேயான். 43 பிஇடி பாலியஸ்டர் விரிவாக்கம் என்ன? சி ஆன்சர் பாலியத்திலின் பெரிப்தாலேட். 40 டேஸ் என்ற முதல் நிகழ்வினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் என்பவர் ஆவார். சி ஆன்சர் பார்க்கிசின். 45 இலக்கு நிகழ்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஏ ஆன்சர் பாலியத்திலின். 46 சிலிக்கான் டை ஆக்சைடு உருக 1700 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அளவு உருக்கி அதனுடன் டேஸ் சேர்க்க வேண்டும். சி ஆன்சர் சோடியம் கார்பனேட். 47 ஹைட்ரோ கார்பன்களில் IUPAC பெயரிடும் சூத்திரம் எது? ஏன் சார் முன்னொட்டு ப்ளஸ் அடிப்படை சொல் ப்ளஸ் பின்னொட்டு. 48 3 கார்பன் அணுக்களுக்கான அடிப்படை சொல் என்ன? சி ஆன்சர் ப்ரப். 41 எத்தனாயிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? BSS C2H4O2. 50 கீட்டோன் டேஸாக பயன்படுகிறது. பி ஆன்சர் கரைனி. ஓகே டீச்சர்ஸ், இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ல முடியல. இந்த டெஸ்ட் இது கண்டுபிடிச்சது. தேங்க்யூ.